எல்லாரும் கேப் ஸ்டாருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கேக்குறீங்க. சொல்றா, என்ன பிடிச்சவங்க கோடி பேர் சொல்றோம். அந்த டைலாக் சொல்றோம். இல்ல சொல்ல வேண்டாம், அவங்களுக்கே தெரியும். ஹலோ பாய்ஸ், நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னா, காலையில சொன்னோம்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு போறோம்னு. அந்த சர்ப்ரைஸான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது என்ன பிளேஸ், அது என்ன ஸ்பாட் அப்படின்றத வந்து நம்ம அங்க போயிட்டு நாங்க ரிவீல் பண்றோம். ஓகே, அது வரைக்கும் நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருங்க. ஓகே நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் வாக். அடுத்த எபிசோட்ல தான் நம்ம அந்த டிகிலான இடத்துக்கு போறோம். பில்டப் மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர எங்க போறோம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்றது எங்க காதுகளுக்கு கேக்குது, பட் சொல்லிட்டா நீங்க ஃபுல்லா பார்க்க மாட்டீங்கல்ல. அதனாலதான் மதியம் ஒரு சூப்பரான ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நல்லா தென்னை மரத்துக்கு அடியில ஒரு ஹட்டு போட்டிருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சாப்பிட்டு அப்புறம் அடுத்த பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். லொக்கேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க டைரக்டா உங்க மெயில் ஐடிக்கே லொகேஷன் அனுப்போம். அதான் எங்களால பண்ண முடியும், வேற வழி தெரியல. ஓகே கைஸ், போற வழியை காட்டுறோம். தான் இருக்கும், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குளிக்கிற இடத்துல போய் நாங்க என்னெல்லாம் சேட்டை பண்றோன்றத தொடர்ந்து பாருங்க. ஃபைனலா நம்ம வந்து இந்த பிளேஸுக்கு ரீச் ஆயிட்டோம். இதுதான் அந்த இடம். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நண்பர்களே, எனக்கு உண்மையாலுமே தெரியல என்ன சொல்றதுன்னு. ஆசையா வந்தா பூட்டு போட்டு வச்சிருக்கிறானுங்க. காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலான்னு ஆசைப்பட்டோம். அது இப்படி நம்மளை பழி வாங்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எத்தனை நாள் வேணா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கலாம், எப்போ வேணா வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்துருக்கலாம், நாங்கள் வருத்தப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் குளிக்கலாம் சம்மர் பாத்துக்குன்னு நினச்சி வரும்போது க்ளோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதான் 9 கிரகங்களிலும் உச்சம் பெற்ற ஒருவன் சம்மர் பாத் போகணும்னு நினைச்சாலும் முடியாது, போகலன்னு நினைச்சாலும் முடியாது. நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? நண்பர்களே, எங்கள் முகங்கள்லாம் பார்த்தா கூட யாருக்கும் பரிதாபமாக இல்லை. கதவு திறந்துவிட சொன்னால் திறந்துவிட மாட்டுறாங்க. அப்படியே திறந்து விட்டாலும் உள்ளே போய் குளிக்க முடியாது, ஏன்னா தண்ணியெல்லாம் ட்ரைன் அவுட் ஆகி கிடக்கு. வாழ்க்கையில் ஸ்விம்மிங் பூலை வந்து மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்கன்றதை வந்து நான் இன்னைக்கு தான் கண்ணில் நேராக பார்க்குறேன். ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ அதில் இதுலேருந்து ஒரு லேர்னிங் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து வீக்கெண்ட் வந்து ஓப்பனில் வச்சுருப்பாங்க. மண்டே யூஸ்வலாக மண்டே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ எம் ஃபார் எம்மா இல்லை யூஸ்வலாக வந்து சாட்டர்டே சண்டே எல்லாரும் வருவாங்க. ஸோ வீக் டேல ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அது யூஸ்வலாக மண்டேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. மண்டே எனக்கு என்னோட கெஸ் அப்படிதான், மண்டே தான் வந்து மெயின்டெனன்ஸ் டேவா இருக்கும். நீ எல்லாமே கெஸ் தான் பண்ற. குளோரின் கலக்க மாட்டாங்க, ஃபால்ஸ் தண்ணி தான் ஸ்விம்மிங் பூல்ல ஊத்துவாங்கன்னு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஆமா, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்ல, நம்ம ஆல்ரெடி இங்க வந்திருக்கோம், தண்ணியில குளிச்சிருக்கோம். உனக்கு தெரியாதா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தெரியல நண்பர்களே. ஆக மொத்தம் இது என்ன பிளேஸ்னா மீன் வளம்ங்கிற பிளேஸ் தான். மீன்வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ல அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லொகேஷன் காட்டும். வாட்டர் ஃபால்ஸ் வந்து இப்போ பின்னாடி இருக்கு. அதுல அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிடலாம்.
ஆமாம், அந்த ஃபால்ஸில் வர தண்ணி தான் இங்கே வச்சு ஸ்விம்மிங் பூலாக கிரியேட் பண்ணி ஒரு இது வச்சுருக்காங்க. இது வந்து பயங்கர சீனிக்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஸ்பாட்டு, வந்து குளிக்கலாம்னு நினச்சோம். பட் ஆசையில் மண்ணை வாரி போட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே சில பேர் கார் நிறுத்தி ஏதோ எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேபி அங்கே ஏதாவது தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அங்கே இறங்கி குளிப்போம். அப்படி இல்லைன்னா சோகமான இதே ஃபேஸை வச்சுக்கிட்டு கிளம்பி ஊருக்கு போகிறோம் கைஸ். 2 hours later. நண்பர்களே, கடைசியாக நாங்கள் வந்துட்டு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த இடத்துல நாங்கள் குளிக்க போகிறோன்னு பார்த்து அவ்வளோதான். இந்த முழங்கால் அளவுக்கு இருக்கிற தண்ணியில் குளிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி வந்து நினைக்கும் போது எங்கள் புத்தியை எதில் இருக்கிறதுன்னு எங்களுக்கே தெரில. ஆஃப் லேட்டாகவே நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட எந்த பிரச்சனை பண்ணாலுமே அதுக்கு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒழுக்கமாக பிளான் பண்ணாதான் இருக்குது. கிட்டத்தட்ட எங்கே போனாலும் எங்கே போனாலும் இன்னைக்கு கூட்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போகிறோம். கடைசியில் பார்த்தா அது பூட்டி போடுறாங்க. அந்த லெவலில் தான் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். பையன்தான் பாவம், ரொம்ப ஆர்வமாக வந்தான். இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் ஒரு குளியலை போடுறோண்டா, சம்மர் பாத்தில் கலக்குறோண்டான்ட்டு இன்னொரு தண்ணி பைத்தியம் இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். மூஞ்சி எல்லாம் சோகமா. என்னடா இப்போ பாருங்க, இங்க பாருங்க கைஸ், இவ்வளவு தண்ணி இருக்கு, எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு தண்ணி பிடிக்காதுங்கிற ஒரு காரணத்துக்காக முழங்கால நினைச்சா போதுண்டான்னு சொல்லி எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இங்க உட்கார வச்சிருக்கான். இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல நண்பர்களே. அவங்க அந்த பக்கம் ஃபுல்லாக ஆக்கிபைடாக இருக்காங்க. நம்ம போனாலும் ஒரு மாதிரி ப்ரைவசி இருக்காது. நம்ம பையனுக்கு ப்ரைவசி இல்லைன்னா குளிக்கவே வராது. ஐயோ ஐயோ, ஒருத்தன் ஸ்பைடரை பார்த்து பயந்துக்கிட்டு காலை உள்ள விட மாட்டேன்ட்டு உட்காந்துருக்கான். மச்சான் பரவாயில்லடா, ஸ்பைடர் கிடைச்ச ஸ்பைடர்மேன் தான் அவன் பொண்ணு. செத்துருவான்டா நான் படத்துல தான் காமிப்பாங்க ஸ்பைடர் மேனு. நண்பர்களே, ஒரு வழியாக வந்துட்டு மலமுலா சீரீஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க. வழக்கம் போல் இந்த சீரீஸ்க்கும் பெரும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இதே மாதிரி அடுத்ததாக ஒரு சீரீஸ் ரொம்ப லாங் எடுத்துக்க மாட்டோம். இந்த வாட்டி வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்காக வரப்போகிறோம். எந்த இடம், எந்த பிளேஸு, அது எல்லாத்தையுமே வந்துட்டு தொடர்ந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த சீரீஸில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.